டெல்லியில மீண்டும் நிர்பயா மாதிரியான ஒரு கொடூரமான பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவையுமே உலுக்கியிருக்கு. 2012 நடந்த நிர்பயா சம்பவம் கொடுத்த ரணமே இன்னும் ஆறாத நிலையில அதே மாதிரியான குற்றச்சாட்டு இப்ப எழுந்திருக்கிறது. பெண்களுடைய பாதுகாப்பு குறித்த பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு. என்னதான் நடந்துச்சு? டெல்லியுடைய மங்கால்புரியில உள்ள ஒரு தொழிற்சாலையில வேலை முடிஞ்சு 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் இரவு வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. ராணிபாக் பகுதியிலிருந்து பிதாம்புராவில் உள்ள தன்னுடைய வீட்டுக்கு போறதுக்காக அந்த பெண் பேருந்துக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அந்த வழியா வந்த பீகார் மாநில பதிவெண் கொண்ட தனியார் பேருந்து பக்கத்துல வந்து நின்றுருக்கு. அந்த பெண் அந்த பேருந்துடைய ஓட்டுநர் கிட்ட நேரம் கேட்கறதுக்காக போயிருக்காங்க. அந்த நபர் அந்த பெண்ணை வலுக்கட்டாயமா பேருந்துக்குள்ள இழுத்துட்டு போய் அந்த பேருந்துடைய டிரைவர் மற்றும் கண்டக்டர் 2 பேரும் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தூரம் ஓடும் பேருந்துக்குள்ளேயே இந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்திருக்கு. இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த பெண்ணை நாங்லோய் பகுதியில பேருந்திலிருந்து வெளியே தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு போயிருந்திருக்காங்க அந்த கொடூரர்கள். புகார் அளிக்கப்பட்டதும் போலீசார் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அந்த டிரைவர் உமேஷ் மற்றும் கண்டக்டர் ராமேந்திர ராவை கைது செஞ்சிருக்காங்க. அந்த பேருந்தும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. விசாரணையில அந்த பேருந்து பல பாதுகாப்பு விதிமுறைகளை மீறி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. பேருந்துடைய கண்ணாடிகள் கருப்பு நிறத்துல, அதாவது டிண்டட் விண்டோஸ்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி மறைக்கப்பட்டிருந்திருக்கு. இது சட்டப்படி தடை செய்யப்பட்டது. ஏன்னா உள்ள நடக்கக்கூடிய குற்றங்கள் வெளியே தெரியாம போக வாய்ப்பு இருக்கு. அந்த பேருந்துல முறையான அவசரகால வழிகள், எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. 2012 சமயத்துல நிர்பயா சம்பவத்துக்கு பிறகு பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய நிர்பயா நிதி அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. சிசிடிவி கேமராக்கள், அவசரகால பட்டன்கள், பாதுகாப்பான போக்குவரத்து திட்டங்கள் எல்லாம் பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்புல இதற்காக ஒதுக்கப்பட்டுச்சு. ஆனா இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகும் ஒரு பெண் இரவு நேரத்துல பேருந்து ஏறவோ அல்லது வழி கேட்கவோ மணி கேட்கவோ பயப்பட வேண்டிய சூழல் இருக்கு அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய விஷயம். தேசிய குற்ற ஆவண காப்பகத்துடைய தரவுகளின்படி 2024 மட்டும் இந்தியா முழுவதும் பெண்களுக்கு எதிராக 4.4 லட்சத்திற்கும் அதிகமான குற்றங்கள் பதிவாயிருக்கு. டெல்லியில மட்டும் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல பெண்களுக்கு எதிராக 13,396 குற்றங்கள் பதிவாயிருக்கு. அதுல 1058 பாலியல் பலாத்கார வழக்குகள் பதிவாயிருக்கு. ஒவ்வொரு முறை இது போன்ற ஒரு கொடூர சம்பவம் நடக்கும் போதும் புதிய சட்டங்கள் போடப்படுது, நிதி ஒதுக்கப்படுது, தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி பேசுறாங்க. ஆனா இன்னைக்கும் ஒரு சராசரி இந்திய பெண் வெளியில போகும்போது தன்னுடைய பாதுகாப்புக்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லாம தான் போயிட்டு வரக்கூடிய அவல நிலை தொடர்ந்துகிட்டு